இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இனிப்பு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதனால் பச்சரிசியும் ஏலக்காய் தூளையுமே ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கழிஞ்சி பச்சரிசியை நல்லா கழிஞ்சி வெயிலில் காய வச்சு அதை எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றி லைட்டாக உதிரியாக இருக்கிற மாதிரி ஈரப்பதம் இதில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ஒரு பாத்திரத்தில் லைட்டாக வெதுன்னு ஆகிற மாதிரி வச்சு விட்றலாம். தண்ணி சூடானோன்னு பார்க்கலாம். தண்ணி லைட்டாக சூடாகிடுச்சு. அடுப்பாக பண்ணிடலாம். ரொம்ப சூடாகக்கூடாது, லைட்டாக சூடானா போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு பிஞ்சு உப்பு போடுறேன். ஏன்னா இனிப்பு ஸ்வீட் செய்யணும்னா கொஞ்சம் உப்பு போடணும். அதனால் நான் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். நம்ம எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். எப்படி இருந்தாலுமே நம்ம இல்லை இப்படி பண்ணல அப்படின்னா நம்ம வந்து அரிசி ஊற வச்சு ஆட்டிக்கலாம். அப்படியும் பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். உதிரியாகவும் இருக்கணும், ஈரமாகவும் இருக்கணும் மாவு. கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுலாம். பாருங்கள், இப்படி எடுத்தோம்னா இப்படி பிடிக்கிறதுக்கு இதாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு வச்சு இது பண்ணியாச்சு. உனக்கு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா தண்ணி சுருவண்டி ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். தவை மாவும் சொல்லுவாங்க, ஒரு சில பக்கம் வந்து புட்டுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம சொல்கிறது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து சொல்கிறது. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு அடுப்பு பற்ற வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிருக்கேன். ஒரு சொம்பு ஊற்றிட்டு இட்லி தட்டு மேலே அப்படியே வச்சுட்டேன். மேலே மூடி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். சூடாடு தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. நல்லா இட்லி துணியை நல்லா நினச்சி போட்டுடலாம். அந்த மாவு பூரா இதுலேயே வந்து போட்டுருவோம். நான் வந்து 400 கிராம் மாவு போட்டிருக்கேன். பச்சரிசி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதுபடி போட்டுக்கோங்க. வேணும்னா மேலே ஒரு துணி போட்டுக்கோங்க. நான் வந்து மேலே ஒரு துணி போடல. எங்கள் இட்லி பொசி, பழைய இட்லி பொசி. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் போதும்.
பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இப்போ இங்கே எடுத்து இப்படி வருது பாருங்கள். நல்லா கெட்டியாகுது பாருங்கள். இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சு விட்டுக்கலாம். முந்திரி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் போடல. நான் நெய்யை வந்து 10 ரூபா பாக்கெட்டை வாங்கியிருக்கேன், அதை ஊற்றுறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெய் ஊற்றுனா, அதனால் நெய் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட ஃபுல்லாக நெய் இருந்ததுன்னா நெய்யிலே ஊற்றலாம். நான் கொஞ்சம் ஆயில் விடுவேன், ஏன்னா பத்தாதில்ல. இதுக்கு எண்ணெய் நல்லா நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஏலக்காய் வந்து அரைக்கும் போதே போட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் கடுகு போடுறேன் தாளிப்புக்கு. நீங்கள் தாளிப்புக்கு கடுகு வேண்டாம் அப்படின்னா போடாம விட்டுறலாம். முந்திரி திராட்சை இருந்ததுன்னா அது கூட போட்டுக்கலாம். நான் வந்து அதெல்லாம் போடல. தேங்காய் துருவல் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் துருவலெல்லாம் எதுவுமே சேர்த்தலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். இந்த மாவு வந்து நம்ம கொட்டி கிளறிடலாம். கட்டியெல்லாம் அங்கங்கே இருந்ததுன்னா இது பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து இந்த மாவை போட்டு நம்ம கிளற போகிறோம். இப்போ வந்து இது கூட சர்க்கரை போடலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை போடல. நான் இந்த கப்பில் 2 கப்பு அரிசி எடுத்தேன், அதனால் இந்த கப்பில் 1 கப்பு நாட்டு சர்க்கரை போடுறேன். போட்டு அப்படியே பிடிச்சிட்டு இதிலே கலரிடுவோம். நீங்கள் 3/4 கப்பு கூட போட்டுக்கலாம். நான் வந்து இனிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக கட்டியெல்லாம் வந்து இப்படி உடச்சி விட்ருங்க.
நல்லா சர்க்கரையில் மிக்ஸ் ஆகட்டும். அங்கங்கே கட்டி இருந்ததுன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுப்பு சிம்லேயே வச்சு கலரணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். வரமாவு மாதிரி கிட்ட வரணும். இது வந்து சக்கரை மின்கலாவில், அதனால் நம்ம வந்து உடச்சி விடணும். இந்த வரமாவு வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உடச்சிட்டோம்னா தான் கொஞ்சம் இதாக இருக்கும். நெய் இருந்ததுன்னா, முந்திரி நெய் இருந்ததுன்னா இதோட கலந்துக்கோங்க. திராட்சையெல்லாம் எங்கிட்ட இல்லை. இப்படி தான் எங்கள் அம்மா எங்களுக்கு தவை மாவு செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.